தன் மனைவி கூட அப்படி அழுவல, தன் மனைவி கூட அப்படி ஓடோடி வரல. ஏன்னா அந்த மனைவிக்கே தெரியும் தன் கணவன் வந்து. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை தமிழர் முன்னேற்றப் படை தலைவர் வீரலட்சுமி மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் செஞ்ச விஷயம் ஒன்று விஜயலட்சுமி அவர்கள் என்கிட்ட எல்லா அந்தரங்க விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. முழுக்க சீமான் அவர்கள் பற்றிய அதிகப்படியான விஷயம் விஜயலட்சுமிக்கு அடுத்தது எனக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க மனைவியாக வாழ்ந்துருக்கிறாங்க. வாழ்ந்த ஒரு பொண்ணு ஒன்று விடாமல் எல்லா உண்மை சம்பவத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை நான் தேர்தல் நேரத்தில் நான் மக்கள் மத்தியில் எடுத்து வச்சேன்னா, சீமான் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல, அதுவும் பொதுவாக வட மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ஏன் பங்காளி, என்னையே வந்து இந்த விஷயத்தில் வந்து வெட்டி போட்டு போயிடுவேன், உன் மூஞ்சுக்கு 1 கோடி போகுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து, அதாவது இரட்டை வசனத்தில், அது டபுள் மீனிங்லன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மீனிங்கில் வந்து என்ன பேசினார். இதுக்கு நிறைய தமிழ் பெண்கள் தமிழ்நாட்டில் நாகையில் இருக்கக்கூடிய சுதா காங்கிரஸ் எம்பி அவங்க எனக்கு உடனே நீங்கள் புகார் கொடுக்குமா எனக்கு ஆதரவாக நின்னாங்க. நிறைய பெண்கள் எனக்கு ஆதரவாக நின்னாங்க. இருந்தாலும் சரி, அவர் வந்து அரசியலில் நம்ம அவர் எதிர்த்து நிற்கிறதுனால, அவரோட பர்சனல் விஷயத்தை பேசுறதுனால நம்ம வேலை காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாருன்ட்டு பெருந்தன்மையாக, ஏன்னா எனக்கு தலைமைக்கான பண்பு இருக்குது, பெருந்தன்மையாக இருக்கணுன்றதுக்காக அவர் பேசின பேச்சு ஒவ்வொன்றுக்கும் நான் புகார் தராமல் இருந்தேன். ஆனால் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை, கட்சியில் இருக்கக்கூடிய இந்த தொண்டர்களை, அதாவது கூலிப்படைகளை வச்சு ஏவி சமூக வலைத்தளங்களை எவ்வளோ கேவலமாக ஒரு பெண்களை பேசுகிறாங்கன்னு அவரே சொல்லி கொடுத்து கான்ஃபரன்ஸ் காலில் லைனில் இருந்து பேச வைக்கிறாரு. எல்லாமே அவர் திட்டமிட்டு அவர் சொல்லி கொடுத்து தான் அந்த கட்சியில் இருக்கிறவங்கள பேசுகிறாங்க. இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் எவ்வளோ விஜயலட்சுமி அவர்களை என்ன அவங்களுக்கு எதிராக பேசுகிற எல்லா பெண்களையும் வந்து அவ்வளோ கொச்சையாக பேசுகிறாங்க. இது ஒரு தலைவருக்கான பண்பா, தலைமைக்கான பண்பா? அவர் பேசுகிறப்ப ஊடகத்துக்கு முன்னாடி 4 பொம்பளை பசங்க வர சிரிக்குதுங்க. அது என்ன ஒரு பழக்க வழக்கம்னே தெரியல. நம்மலாம் ஒரு விஷயத்தை பேசுகிறப்ப என் கூட அந்த மாதிரி வார்த்தை நம்ம வாயில வராது. ஆனால் அப்படி பேசுகிறப்ப அண்ணன் பேசுகிறாரு, இந்த மாதிரி பேசாதீங்க, வீரப்பையன் பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு அந்த பாப்பா வந்து ஒரு அரசரவக காவல் நிலையத்தில் வந்து அழுது, எதுக்காக அழுதாங்கன்னே தெரியல. உங்கள் அப்பா மீது பெண்களை பாலியல் ரீதியாக தாக்குதலுக்கு இது பண்ணி அந்த பேர் அவர் வாங்கினது கிடையாது. காட்டுக்குள்ளே வாழ்ந்தாரோ மாவீரம் போல வாழ்ந்தார். அந்த தகப்பனுடைய பேரை கெடுக்கலனாலும் நீ வந்து அவருடைய பேரை வந்து காப்பாற்றுறதுக்காக தான் வந்து அந்த பிளட்லேருந்து வந்த பொண்ணு இருக்கணும். ஆனால் இன்னைக்கு பாலியல் குற்றச்சாட்டு வழக்கில் ஒருத்தர் வந்து விசாரணைக்கு ஆஜராக போகிறப்ப தன் மனைவி கூட அப்படி அழுவல, தன் மனைவி கூட அப்படி ஓடோடி வரல. ஏன்னா அந்த மனைவிக்கே தெரியும் தன் கணவன் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து வீக்குன்னு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.